தோள்பட்டையில வலி இருக்கும். அப்புறம் வந்து மூச்சு வாங்குறது சிரமமா இருக்கும். சளி, இருமல், கை கால்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சில்லுட்டு ஒரு மாதிரியா இருக்கிறது. தோல்ல பாத்தீங்கன்னா வறட்சியா இருக்கும், செதில் செதிலா இருக்க மாதிரி இருக்கும். என்ன உடம்பு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் எனர்ஜியா இருந்தாலும் ஒரு சோர்வின்மை, நடுக்கம், எந்த நேரம் பார்த்தாலும் சில பேர் அப்படியே நடுங்கிட்டே இருப்பாங்க. என்னன்னே தெரியல அப்படின்ட்டு அசதி. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஜில்லுட்டு இருக்கும், உள்ளங்கை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி சூடா இருக்கும், வியர்வையா இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தனாக்கா நுரையீரல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்க பெருங்குடல். இந்த பெருங்குடல் அப்படி என்றால் காற்று மூலகம், காற்று சம்பந்தப்பட்டது. அதே இதேதான் சரிங்களா. இதே மாதிரி பெருங்குடல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெருங்குடலும் நுரையீரலும் காற்று சம்பந்தப்பட்ட காற்று மூலகம். பெருங்குடலும் நுரையீரலும் காற்று மூலகம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க இரைப்பையும் மண்ணீரலும் மண் மூலகம், அதாவது நில மூலகம். அதாவது இரைப்பையும் மண்ணீரலும் மண் மூலகம் அல்லது நில மூலகம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது இருதயம் மற்றும் சிறுகுடல்.